विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. திருமலை நனைந்த மலை அருவியில் மலர்வனம் சிந்தும் வாசம், பெருமலை மலர் சிந்தும் சுவை நீரை தேடி அருந்தும் இளம் பறவைகள், கருநிறம் மலை நீர் முத்துக்களா சூழ்கொண்டு வானவில்லாய் பிறக்கும் வரும் அடியவர் ஆயிரம் வினைகள் தீர வைகுண்டம் காண்பாரே இனித்தாய் என்று அந்த மலையப்பன் சுவாமியுடைய திருமலை க்ஷேத்திரத்தில் அந்த எம்பெருமானுடைய சனிக்கிழமை இந்த நன்னாளிலே பௌர்ணமி அன்று கருட வாகனம் சிறந்து விசேஷமாகும். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. மலையப்ப சுவாமி அந்த கருட வாகனத்தில் மேல் எழுந்தருளி நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இதோ இந்த பௌர்ணமி நாளன்று கருட வாகனம் நடைபெறும் அல்லவா? பௌர்ணமி அன்று கருட பகவான் அதோ அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வருகிறார். ஒவ்வொரு மாதமும் இந்த சிறப்பான கருட சேவை என்பது திருமலை கோயில்களில் இருந்து 4 மாட வீதிகளில் உலா வரும். அந்த எம்பெருமானுடைய கருட சேவையை சேவிக்க இருக்கிறோம். திருமலையப்பன் கருடனை வாகனமாக ஏற்றுக்கொண்டு அனைத்து இடங்களிலும் அந்த கருட பகவான் தன்னுடைய வாகனமாக எடுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்துக் கொண்டு அந்த பகவானுடைய அந்த பரந்தாமனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு உள்ளோம். அப்படிப்பட்ட அந்த கருட பகவான் இன்று அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு இப்போது திருமலையில் அந்த வாகன மண்டபத்திலிருந்து கருட வாகனம் வீதி உலா வர ஆரம்பம் ஆகிறது. அந்த பாக்கியத்தை, அந்த வாகன சேவிக்கும் அந்த பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அனைத்து மந்திரங்களிலும் சிறந்தவை
அப்படி கருடா என்பது பிரம்ம வித்யை ஆகிய கருடா பஞ்சாட்சரி ஆகும். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் கருட பிரம்ம வித்தையை ஹோமம் செய்து நலன் பெறலாம். இந்த சுப தினத்தில் பகவானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் 4 மாட வீதிகளிலே நமக்கு திருவீதி உலா வந்து நம்மை பக்தர்களாகிய நம்மளை அனுகிரகிக்க உள்ளார். அந்த கருட வாகனத்தை நாமும் சேவிப்போம். 2 கரம் கூப்பி அந்த பகவானுடைய கருட வாகனத்தை சேவிப்போம். மகாவிஷ்ணு அவதாரத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிருஷ்ணா அவதாரம். அந்த கிருஷ்ணரின் பெயரை தாங்கி மூலவர் கொண்ட கோயில்கள் ஏராளம். அப்படி இந்த திருமலை அப்பனை தாங்கி கருட வாகனத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த பெருமானை சேவித்தால் மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும். மேலும் பிரம்மோற்சவத்திலே 5வது நாள்களிலே வரும் கருட சேவையானது மிக மிக சிறப்புடையது. அந்த கருட வாகனத்தை பார்க்கும் பொழுது நம் சரீரத்தில் இருக்கும் ரோகங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விடுமாம். மேலும் பகவானுடைய கருணா கடாட்சம் என்பது முழுமையாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த மலையப்ப சுவாமியை தாங்கிக் கொண்டு கருட பகவான் இதோ திருவீதி உலா வர ஆரம்பம் ஆகிறார். பக்தர்களே, நாமும் கோவிந்தா 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 என்று அந்த பகவானை 2 கரம் கூப்பி கண் குளிர பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் சேவிப்போம். அதனால்தான் பிரம்ம உற்சவத்திலே 5வது நாளில் ஏராளமான பக்தர்கள், சுமார் ஒரு 5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அதேபோல் ஒவ்வொரு மாதமும் கருட சேவையிலே நாம் பகவானை சேவித்துக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அந்த பகவானுக்கு சகஸ்ரலக்ஷ்மி காசை மாலையாய் அணிவித்து கருடனுக்கும் சேர்த்து அணிவிக்கிறார்கள். இதோ அந்த கருட பகவான் நித்திய வாசம் செய்து கொண்டிருக்கும் திருமல ராஜ கோபுரத்தை சேவித்துக் கொண்டு உள்ளோம். வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து புஷ்பங்களால் அலங்காரம் செய்து திருமலையையே பூலோகம் வைகுண்டமாக, கலியுக வைகுண்டமாக நமக்கு தெரிகிறது அல்லவா? அப்படி இதோ பகவான் புறப்பாடு ஆரம்பமாகிறது. அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தையும் பெறலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா என்று கூறுவோம். அதேபோல் இன்று கிருஷ்ண அவதாரத்திலே ஏராளமான விஷயங்கள் தெரிய போகிறது. அதேபோல் அந்த கிருஷ்ண பகவானை சேவிக்கும் பொழுது தீராத விளையாட்டு பிள்ளையாய் இருந்தவன் எப்படி இவ்வளவு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக, ரத சாரதியாக எப்படி மாறினார் என்று தெரியவில்லை. அப்படி ரோகிணி நட்சத்திரத்திலே கிருஷ்ணன் பிரானை கூட கண்ண பிரானையாக நினைக்க தோன்றுகிறது. இதோ அந்த கருட பகவானுடைய ஆசிகள், அனுகிரகம் நமக்கு கிடைத்தால் எல்லாமே நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் அந்த பக்த வத்சரனை நம்மை எல்லாம் காப்பாற்றும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன் திருமலையில் இதோ கருட வாகனத்தில் சேவை சாதிக்கிறார் அந்த பகவான். அவருக்கு சேவை செய்வதற்காக, கைங்கரியங்கள் செய்வதற்காக கஜங்கள், அதாவது 4 படைகள் அந்த வாகனத்தின் முன்பே அந்த பகவான் கைங்கரியத்திற்கு சேவை செய்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ கோலாட்டங்கள் மற்றும் நாட்டியங்கள், அந்த சிறு குழந்தைகளினுடைய பரதநாட்டியங்கள், லக்ஷ்மி, ஸ்ரீதேவி, பூதேவி, மலையப்ப சுவாமியாக அந்த சிறு குழந்தைகள் அந்த ஆடையை அணிவித்து கொண்டு எவ்வளவு அழகாக நமக்கெல்லாம் சேவை சாதித்து அந்த காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த காட்சியை நாம் சேவிப்போம். ಜ್ಞಾನವೈ
ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಪಕ್ಷ ಕಡು ದಿವ್ಯ ರೂಪಮ ಗರುಡ ವಾಹನಮ పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి పుట్టి పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి వినత దాస్యము బాబీ విష్ణుదాసుడైనావు అన్ని కల్పాలలో వైకుంఠు సేవలో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు వనమాలి అదరాల్చి శ్రీనాథుడయ్యాడు నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు రోజు నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు పెరియ తిరువడి నీది పెరుమాళు కొలులో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా నానా మహిమాన్వితుడా నాగాలంకృత దేహ భూని ఉపరి చరవసూను బ్రోచిన మహానుభావ పన్నగ కాళేంద్రుని పారద్రోలినావు ఆ మిల్లేరును ఈ వసుధన మిన్నగా నిలివెవో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மெய் நிறை கீழ்ப்புக மா புரள சுனை வாய் நிறை நேர் பிளறி சொரிய இணை ஆனிரை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமலை காத்து குன்றம் எடுத்தானே வித்தகன் கண்ணன் மாமாயன் கண்ணன் 7 நாட்கள் நின்ற இடத்தை விட்டு சற்றும் அசையாமல் ஆயர்பாடி மக்களையும் பசுக்களையும் மற்ற கருவுகளையும் காப்பாற்றினான். பகவான் மேனியில் ஒரு சிறு வாட்டமும் மாற்றமும் இல்லை. குன்று குடையாய் எடுத்து குணம் போற்றி என்று ஆண்டாள் மங்கள சாசனம் செய்கிறாள். கோவர்தன மலைக்கு ஒரு வருத்தமாம். ஐயோ, குழந்தை நம்மை 7 நாள் தூக்கி பிடித்ததே,
பிரயசித்தம் செய்ய நினைத்தாம். 7 பர்வதங்களாக மாறி அதே மலை தற்போது கலியுகத்தில் வித்தகன் வெங்கடவாணன் திருவெங்கடயானை தாங்கி நிற்கிறது. ஆதி சேஷன் உருவத்தில் இருப்பதால் சேஷாச்சலம், திருமலையில் வேதங்கள் வாழ்வதால் வேதாச்சலம், பூலோகத்திற்கு கருடனால் கொண்டு வரப்பட்டதால் கருடாச்சலம், விருஷன் என்ற ராட்சசரை திருமலையில் மோட்சம் பெற்றதால் விஷாத்ரி, அஞ்சனா தேவி தவம் செய்து ஹனுமனை பெற்றதால் அஞ்சனாத்ரி, ஆதி சேஷன் வாயு பகவான் இருவரும் தங்கள் வலிமையை பலத்தை பரீட்சித்து கொண்டதால் ஆனந்தகிரி, நம் பாப்பங்களை இந்த கலியுகத்தில் போக்கடிப்பதால் வெங்கடாத்ரி வெங்கடாச்சலம் என்று அந்த பகவானை சேவித்து கொண்டு இதோ அந்த பௌர்ணமி நன்னாள் அன்று அந்த கருட பகவான் அந்த பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வருகிறார். பக்தர்கள் அனைவரும் அதோ அங்கே கலந்து கொண்டு அந்த கருட சேவையை பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் கோவிந்தா கோவிந்தா என்று அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே அந்த பகவானை சேவித்து கொண்டுள்ளார்கள். நாமும் வீட்டில் இருந்தபடியே அந்த கருட வாகனத்தில் மேல் எழுந்தருளி இருக்கும் அந்த மலையப்ப சுவாமியை 2 கரம் கூப்பி சேவிப்போம். 7 பர்வதங்களும் வித்தகன் வெங்கடவானை தாங்கி நிற்பதால் திருமங்கை ஆழ்வார் திருவெங்கடம் அடை நெஞ்சே என்று கூறுகிறாராம். அப்படிப்பட்ட அந்த பகவானை நாம் சேவிப்போம். பக்தர்களே, இதோ அந்த பகவானுடைய சேவைகளிலே கோலாட்டங்கள் மற்றும் நாட்டியங்கள், அதன் பிறகு 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி, அதை தொடர்ந்து கேரளா வாத்தியங்கள், இப்படி மெய்மறந்து அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார் கலைஞர்கள். அந்த பகவானை கருட வாகனத்தில் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருப்பம் தருகிறது இந்த கருட சேவையை சேவித்தால். வரிசையாக 11 அல்லது 16 கருட சேவைகளை சேவித்து பெருமாளிடம் நமது கோரிக்கைகளை விண்ணப்பித்தால் அந்த பெருமாள் நமக்கு நிச்சயமாக நல்லது ஒரு விஷயத்தை அருள் செய்வார். அப்படி பகவானை நமக்கு காட்சி தரும் கருவியாக வேதம் உள்ளது என்றும், அதனால்தான் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு வேதத்தை கற்று அதன் பொருளை அறிந்து அதனை பின்பற்றி பகவானை அறிவது மிகவும் கடினமாகவும் ஆகும். நம்மேல் கருணை கொண்ட வேதமே இந்த உலகத்தில் அந்த உருவத்தில் தலையாக வேதத்தில் உள்ள திரியுத் மந்திரமும், கண்களாக காயத்ரி மந்திரமும், உடலாக வாம தேவியும் என்னும் வேத மந்திரமும், 2 ரெக்கைகளாக பிருகத் ரதந்தரமாகிய வேத பகுதிகளும், கால்களாக வேதத்தின் சந்தர்களும், நகங்களாக தீக்ஷண்ய வேத பகுதியும், வாளாக யக்ஞம் என்ற பகுதியும், ஆத்மாவாக ஸ்தோமா என்ற வேத பகுதியும் வடிவெடுக்க அவ்வாறு முடிவு கூறுவன வடிவமே கருட பகவான். அப்படிப்பட்ட அந்த கருட பகவான் மேல் எழுந்தருளி இருக்கும் அந்த மலையப்ப சுவாமிக்கு இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அந்த கருட பகவானை நாம் சேவித்துக் கொண்டு இருக்கிறோம். இதோ அந்த கருடனே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன். அவரது விக்கிரகத்தை 2 கரங்களிலே அந்த பெருமானுடைய கால்களை வைத்து திருவடிகளை வைத்து சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் நம் கருட பகவான். அந்த அழகான காட்சியை மாலை வேளையிலே திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் அந்த மலையப்பன் சுவாமி கருட பகவான் மேல் எழுந்தருளி கொண்டு நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம். சப்தகிரி வாசனே, 7 மலையானே, வெங்கடவனே, கோவிந்தா கோவிந்தா என்று உச்சரிப்போம். கருட வாகனத்திலே பெருமானை சேவித்தால் நமக்கு உடல் ஆரோக்கியத்துடன் மனதிற்கு மகிழ்ச்சி, அதன் பின் பக்தியும் வழிவருக்கிறார் அந்த கருட பகவான். அப்படிப்பட்ட கருட வாகனத்திலே பெருமாளை சேவிக்கலாம். கரு என்றால் சிறகு என்றும், டா என்றால் பறப்பவர் என்றும், சிறகுகள் கொண்டு பறப்பவர் என்றும் கருடன் என அழைக்கப்படுகிறான். வடமொழியில்
கிரு என்றால் வேத வழிகளை குறிக்கும். அந்த வேத வழியாக திகழ்வதாலும் கருடன் என்று பெயர் இவருக்கு ஏற்பட்டதாம். இதோ அப்படிப்பட்ட கருட பகவானை தாங்கிக் கொண்டு இந்த பௌர்ணமி மாலை வேளையிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். చూడు తిరువేంకటాద్రి, అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. తగనూట 28 తిరుపతుల గల స్థానికులును, చక్రవర్తి పీఠకములును, తగనూట 28 తిరుపతుల గల స్థానికులును, చక్రవర్తి పీఠకములును, అగణితంబైన దేశాంకుల మఠంబులును అధికమై చెలువొందగాను. మిగులనున్నతములగు మేడలును, మాడుగులు, మితిలేని దివ్య తాపసులున్న గృహములును, ఒగినొరగు బెరుమాళ్ల ఉనికి పట్టై వెలయు దిగువ తిరుపతి గడవగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. మొదలి 6 యోజనము పొడవునను బొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి, మొదలి 6 యోజనము పొడవునను బొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి, చదరకే వంక చూచిన మహాభూజములు సింహశార్దూలములును, కదిసి సురవరులు, కిన్నరులు, కింపురుషులును, గరుడ గంధర్వ యక్షులును, విద్యాధరులు విదితమై విహరించు విశ్రాంత దేశముల వేడుకలు దైవారగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. ఎక్కువయ్యసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద, ఎక్కువలకెక్కువయ్యసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద, అక్కజంబైన పల్లవరాయని మఠము అలయేట్ల పేడగడవన్, చక్కనే గుచునవ్వ
సంపదలు అంతంతగానరాగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగోది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. పరిమళంబుల పూవు తోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును బుగులు కొను పరిమళంబుల పూవు తోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును నిగిడికిక్కిరిసి పండిన మహావృక్షముల నీడలను నిలిచి నిలిచి గగనంబుదాకి శృంగార రసభరితమై కనకమయమైన గోపురములను చెరువొంది జగతీధరుని దివ్య సంపదలు గల నగరు సరగునను కానరాగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అది చూడు తిరువేంకటాద్రి. ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ఆకాశగంగతో యములు సోకిన భవముల అంతంత వీడి పారగను. కడను కోనేట యతులు పాశుపతుల్ మునులెన్న నగ్గలమై ఉన్న వైష్ణవులలో ఏకమై తిరువేంకటాద్రీషుడాదరిని ఏ ప్రొద్దు విహరించగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. అదే చూడు తిరువేంకటాద్రి. అదే చూడు తిరువేంకటాద్రి. గరుడాద్రిరూఢ గోవింద గోవింద. வினா வெங்கடேஷம் நனாதோ என்றும் சதா வெங்கடேஷம் ஸ்மராமி என்றும் உறுதி பூண்டு திருவேங்கடவனை அடைந்தால் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா என்று உணரக்கூடும். மகாத்மியம் பொருந்திய அந்த திருவேங்கடவனை சென்று நாம் சேவித்தால் அவன் நமக்கு அருள்வான். அப்படி அங்கு சென்று சேவிக்க முடியாதவர்கள் மனதினால் அவனை அடைந்து வாழ்த்தி வணங்கினாலும் அந்த பகவானுடைய கருணா கடாட்சம் எப்பொழுதும் நம் மீது இருக்கும். ஆகவே அவனிடம் நீங்காத மனமுடையவனாக இருக்க அவனையே பிரார்த்திப்போமாக. பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட கருட பகவானை தாங்கிக் கொண்டு இந்த பௌர்ணமி மாலை வேளையிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். கருட வாகனத்திலே பகவானை சேவிப்போம். கருடனின் தாயார் வினதை தனது சகோதரியான கத்ருவிடம் ஒரு பந்தயத்திலே தோற்று இருக்கிறாள். அதன் விளைவாக கத்ருவிக்கும் அவள் பிள்ளைகளான நாகங்களுக்கும் அடிமையாகி சிறைப்பட்டிருந்தாள் வினதை. அவளை விடுவிக்க வேண்டும் என்று தேவலோக்கத்திலிருந்து அமிர்தத்தை கொண்டு வர வேண்டும்
வேண்டும் என்று நிபந்தனை விதித்தான் கத்ரு. தேவலோகத்திற்கு சென்று அமிர்தத்தை கொண்டு வந்தான், தன் தாயாருக்கு கொடுத்தான் அந்த கருட பகவான். அப்படி அந்த கருடன் கஷ்யப்ப மகரிஷி பிரஜைகளை படைக்கப்பட்டவர்களில் ஒருவர். அவர் மக்கட் செல்வத்தை விரும்பி கேள்வி இயற்றலானார். அவருக்கு தேவதைகள், முனிவர்கள், கந்தர்வர்கள் முதலானோர் உதவி புரிந்தனர். அவர்களின் தேவேந்திரனும் வால்கில்ய மகரிஷிகளும் சில தேவர்களும் சமித்துக்களை கொண்டு வர வேண்டும் என்று கஷ்யப்பர் நியமித்தாராம். இந்திரன் அதிக சக்தி உள்ளவனால் மலை போல சமித்துக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது கட்டை விரலின் நடுக்கோடு அளவுள்ள சிறிய சரீரமுள்ள சிலர் ஒரு பலாச சமித்தத்தை சுமந்து வந்தார்களாம். அதன் பாரம் தாங்காமல் அவர்கள் உடல் குன்றி இருப்பது போல தோன்றிற்று. ஜலம் நிறைந்த ஒரு மாட்டு குளம்படியை தாண்ட முடியாமல் அவர்கள் தவித்தாராம். அடியோடு சக்தியற்றவர்களாக காணப்பட்டனர். ஆகாரம் இல்லாமல் அதிகம் இளைத்திருந்த அந்த மகரிஷிகளை பராக்கிரமத்தினால் கர்வமடைந்த இந்திரன் பார்த்தானாம். மிகவும் குறுகியர்களாயும் சக்தியற்றவர்களாகவும் அவர்களை பார்த்ததும் சிரித்தானாம். அவர்களை அவமதித்து வேகமாக தாண்டி சென்றானாம். இதை கண்டு அந்த மகரிஷிகள் மிகவும் துன்புற்றனர். கோபத்தால் இந்திரனுக்கு அச்சத்தை விளைவிக்கக்கூடிய வேள்வியை செய்ய ஆரம்பித்தனர். நாங்கள் விரும்பும் சக்தியுள்ளவனும் நினைத்தபடி சஞ்சரிப்பவனும் இந்திரனுக்கு பயத்தை கொடுப்பவனுமாகிய மற்றோர் இந்திரன் எல்லா தேவர்களுக்கும் இருக்க வேண்டும். சௌரிய வீரிய பராக்கிரமங்களில் இந்திரனை காட்டிலும் 100 மடங்கு அதிக சக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். மனோவேகம் உள்ளவனாகவும் பயங்கரம் உள்ளவனாகவும் ஒருவனை நமது தகவல் மையமாக உண்டாக்க வேண்டும் என்று வேடிக்கொண்டு யாகம் செய்தார்களாம். அவர்கள் செய்யும் காரியத்தை அறிந்த இந்திரன் மிகவும் வருந்தினான். செய்வ தெரியாமல் சிரமப்பட்டான். கஷ்யப்பரை சரணமடைந்தான். நான் செய்த தவற்றை பொறுத்து கொண்டு என்னை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானாம். இந்திரனின் வேண்டுகோளை ஏற்று கஷ்யப்ப மகரிஷி வால்கில்ய மகரிஷிகளின் இருப்பிடம் சென்றார். மகரிஷிகளே, நீங்கள் எந்த பலனை உத்தேசித்து இந்த ஹோமங்களை செய்கிறீர்கள்? அதை நான் அறிய விரும்புகிறேன் என்று கேட்டாராம். இதை கேட்டு சத்தியவாதிகளான வால்கில்ய மகரிஷிகள் ஐஸ்வர்ய செருக்கனில் ஒன்றும் அறியாத மூடனை, தேவேந்திரன் சிஸ்டர்களை ஆசிரங்களை நிந்தித்து எங்களை அவமதித்தான். அவனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக தாங்கள் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்று கூறினாராம். கஷ்யப்பர், இவன் பிரம்மாவின் நியமனத்தினால் 3 உலகங்களுக்கும் இந்திரன் இருந்து வருகிறான். நீங்கள் வேறு ஒரு இந்திரனை உண்டாக்க விரும்புகிறீர்கள். சாத்துக்களில் சிறந்தவர்களான நீங்கள் பிரம்மாவின் சொல்லை பொய்யாக செய்யக்கூடாது. உங்கள் எண்ணத்தையும் பொய்யாக நான் நினைக்கவில்லை. மிகுந்த பலமும் தைரியமும் பராக்கிரமும் உள்ளவனாக உங்கள் கிரியையால் உண்டாக்கக்கூடிய புருஷன் பக்ஷிகளுக்கு இந்திரன் இருக்கட்டும். இந்திரன் விஷயத்தில் நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். பக்தர்களே, இதோ கற்பூர மங்கள அந்த பகவானுடைய திருமேனிக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தில் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அந்த கற்பூர மங்கள நீராஜனத்தில் அந்த பகவான் எவ்வளவு ஜொலிக்கின்றார் பாருங்கள். அதை நாம் ரசித்து கொண்டே அந்த பகவானை இரு கரம் கூப்பி சேவிப்போம். கஷ்யப்ப ராஜாபதியே, இந்திரனுக்காகவும் உமக்கு புத்திர ஸ்நானம் உண்டாவதற்காகவும் இந்த ஹோமத்தை செய்ய ஆரம்பித்தோம். இந்த கிரியை பலனுடன் உமக்கு தந்து விடுகிறோம். நீர் இதை பெற்றுக்கொண்டு எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய முறையில் உமக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே செய்து கொள்ளும் என்று வால்கில்ய மகரிஷிகள் சொன்னார்களாம். அந்த சமயத்தில் தக்ஷபி ராஜாபதியின் பெண்ணான வினதை புத்திரனை வேண்டி நோன்பு நொற்று தனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று பரிசுத்தையாக தன் பார்த்த கஷ்யப்பரிடம் சொன்னாராம். அவளை பார்த்து கஷ்யப்பர்,
பிரியே, நீ விரும்புகிற காரியம் நிறைவேறப் போகிறது. நீ 2 பிள்ளைகளை பெறுவாய். அவர்கள் 3 உலகங்களிலும் பிரசித்தர்களாக இருப்பார்கள். வால்கில்யர்களுடைய தவத்தினாலும் என் சங்கல்பத்தினாலும் அவர்கள் பிறப்பார்கள். மிக பெரிய மேன்மையை தரக்கூடிய இந்த கர்ப்பத்தை தவறுதல் இல்லாமல் காப்பாற்றிக்கொள். ஒரு புத்திரன் உலகத்தோரால் பூஜிக்க பெறுபவனும் நினைத்தபடி ரூபம் கொண்டவனும் வீரனுமான பக்ஷியாக பிறந்து எல்லா பட்சிகளுக்கும் ராஜாவாக இருக்க போகிறான் என்று கூறி அனுகிரகம் செய்தாராம். பிறகு கஷ்யப்பர் இந்திரனை பார்த்து, மகா பராக்கிரமசாலிகளான அந்த பிரதாக்கள் இருவரும் உனக்கு உதவி செய்வார்கள் இருப்பார்கள் என்று கூறினாராம். புரந்தரனே, அவர்கள் உனக்கு தீக்கு உண்டாகாது. உன் துயரம் நீங்கு. நீதான் இந்திரனாக இருப்பாய். இனி நீ பிரம்மனிஷ்டர்களான பிரம்மதேனுத்தமார்களை எள்ளி நினைக்காதே. அவர்கள் சிறுமா மனுஷர்கள். அவர்கள் சொல்லையே வஜ்ராயுதமாக உடையவர்கள். கோபம் உள்ளவர்கள். பெரியோரை கொழுப்பினால் அவமானம் படுத்துவது தகாது என்று உபதேசித்தாராம். கஷ்யப்பரின் அனுகிரகத்தை பெற்று இந்திரன் பயத்தை விட்டு சர்வலோகம் சென்றான். வினதையும் தன் மனோரத்தம் நிறைவேறியதனால் சந்தோஷம் அடைந்தான். காலக்கிரமத்தில் அருணன் கருடன் என்று 2 பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் பாதி சரீரமுடைய அருணன் சூரியனுக்கு சாரதியானான். தேவர்கள் கருடனை பட்சிகளுக்கு இந்திரனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். பிறகு கருடன் செய்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றாராம். சிறகுகளை வேகமாக அடித்துக்கொண்டு மலையிலிருந்து புறப்பட்ட கருடன் தேவர்களின் முன் வந்து நின்றான். அதிக பலமுள்ள கருடன்களை கண்டு தேவர்கள் கூட நடுங்கினாராம். ஆயுதங்களை ஒருவர் மேல் ஒருவர் போட்டுக்கொண்டனர். தேவர்கள் மின்னலுக்கும் அக்னிக்கும் சமமான தேஜஸை உடையவனும் சிறந்த பராக்கிரமம் உடையவனுமான பௌமன் என்பவன் அமிர்தத்துக்காக காவலாக இருந்தான். அவன் சற்று நேரம் கருடனுடன் சண்டையிட்டான். அதன் பிறகு கருடன் சிறகுகளால் அடித்தும் மூக்கினால் கொத்தியும் கால் நகத்தினால் கீறியும் ஹிம்சித்தார். பக்ஷிராஜர் தமது இறக்கைகளை வீசி அதிகமாக மண்ணை கிளப்பி புழுதிகளால் தேவலோகத்தை பிரகாசம் இல்லாமல் செய்ததுடன் அந்த மண்ணை தேவர்களின் மேல் இறைத்தாராம். அதனால் தேவர்கள் திசை தெரியாமல் நின்றனர். அமிர்தத்தை காக்கும் வீரர்களுக்கு கண்ணே தெரியவில்லை என்று கூறினாராம். श्री वैकुंठनायक शरणु श्री पुरुषोत्तमा शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेंकटनायका शरणु श्री वैकुंठनायक शरणु श्री पुरुषोत्तमा शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेंकटनायका माधव पद्मनाभ जनार्दना परम पद गोविंद माधव पद्मनाभ जनार्दना धरणिधर करिवरद वामन दैत्यहर बलिबंधना धरणिधर करिवरद वामन दैत्यहर बलिबंधना शरणु
ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ जलजनेत्रमुकुन्द केशव शङ्खचक्रगदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण जलजनेत्रमुकुन्द केशव शङ्खचक्रगदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो शरणु श्री वैकुण्ठनायक शरणु श्री पुरुषोत्तम शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेङ्कटनायक शरणु 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 ಶ್ರೀ ವೈಕುಂಠ ವಿರಕ್ತಾಯ ಸ್ವಾಮಿ புஷ்கரணி தட்டே ரமையா ரமமானய வெங்கடேஷாய மங்களம் என்று அந்த பகவானுக்கு மங்களம் பாடிக்கொண்டே அந்த கருட பௌர்ணமி நன்னாளன்று அந்த திருமலையில் கருட பகவான் இதோ மலையப்ப சுவாமியை தாங்கிக் கொண்டு நமக்கெல்லாம் நான்கு மாட வீதிகளில் உலா வந்து கொண்டு நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அந்த கருடம் மேல் எழுந்து கொண்டிருக்கும் அந்த மலையப்ப சுவாமியை இரு கரம் கூப்பி சேவிப்போம். அமிர்தத்தை காக்கும் வீரர்களுக்கு கண்ணே தெரியவில்லை. இவ்விதம் கருடன் ஸ்வர்க்கத்தை கலக்கினார். தேவர்களை சிறகுகளினால் அடித்து மூக்கினால் கொத்தி கிழித்தார். அப்பொழுது தேவேந்திரன் வாயு தேவையை பார்த்து, மாருதனே, இந்த மண் மாரியை உடனே விலக்கு, இது உன் வேலை என்றான். அதை கேட்ட வாயுதேவன் தன் வல்லமையினால் அந்த தூசியை ஒதுக்கிவிட்டான். தூசி மூடிய இருள் நீங்கியதும் தேவர்கள் கருடனை கண்டு ஆயுதங்களால் அடித்தனர். அதனால் வைகுண்ட கருடன் ஆகாயத்தில் சென்று எல்லா பிராணிகளுக்கும் நடுங்கும்படியாக கர்ஜித்தாராம். ஆகாயத்தில் இருந்த கருடன் மேல் இந்திராதி தேவர்கள் பட்டிடசம் என்றும் கத்திகள், பரிக்கம் என்றும் ஆயுதங்கள், சூலங்கள், கதைகள் முதலிய அநேக ஆயுதங்களை போட்டு அடித்தனர். அர்த்த சந்திரனை போன்ற பானங்களிலும் சூரியனை போல பிரகாசிக்கிற சக்கரங்கள் முதலியவற்றிலும் 4 பக்கங்களில் இருந்தும் தேவர்களால் அடிக்கப்பட்டு கோர யுத்தம் நடந்தது. கருடன் இவற்றினால் கொஞ்சமும் சளைக்கவில்லை. வைனதேயர்
தம்முடைய பலாக்கிரமத்தினால் சிறகுகளினாலும் மார்பினிலும் தேவர்கள் நாற்புறமும் அடித்து தள்ளினர். கீழே விழுந்து கிடந்த தேவதைகளை மூக்கினாலும் கால் நகத்தினாலும் கிழித்தார். அவர்களுடைய உடலில் இருந்து இரத்தம் பிறட்டு வந்து வழித்தோடியது. அதனால் அவர்கள் பயந்து 4 திசையையும் ஓடினாராம். அதன் பிறகு சாத்தியர்களும் கந்தர்வர்களும் கிழக்கு திக்கிலும், வசுக்களும் ருத்ரிகளும் தெற்கு திக்கிலும், ஆதித்யர்கள் மேற்கு திக்கிலும், அஸ்வினி தேவர்கள் வடக்கு திக்கிலும் இருந்து கொண்டு யுத்தம் செய்கிற கருடனை திரும்ப திரும்பி பார்த்து கொண்டு கூட்டம் கூட்டமாக ஓடினார்களாம். வீரனை அஸ்வக்ராந்தன், ரேணுகன், கிரதனன், உலுக்கன், நிமிஷன், புலினன் முதலவர்களோடு புல்லரசர் யுத்தம் செய்தார். பிரளய காலத்தில் கோபித்த ருத்திரனை போல் கோபம் கொண்ட கருடன் சத்ருகளை சம்ஹரிக்க எண்ணி ரெக்கையினாலும் மூக்கினாலும் நகத்தாலும் அவர்களை பிளந்தார் அல்லவா. அதன் பிறகு அவர்களை தாண்டி அமிர்தத்தை எடுக்க சென்றாராம். அமிர்தத்தை சுற்றிலும் பெரிய ஜுவாலையை உடைத்து ஆகாயத்தளவும் சுற்றிலும் தகிப்பதும் கடுங்காற்றினில் தூண்டப்பட்டு நாற்புறமும் சூழ்ந்து கொண்டிருப்பதுமான அக்னியை கண்டாராம். வெகுவான கருத்மன் உடனே என்ன ஆயிற்று, 100 வாய்களை தமது சக்தியினால் எடுத்துக்கொண்டு நதிகளின் இருப்பிடத்திற்கு சென்றார். நதிகளின் நீரை வாயில் நிரப்பிக்கொண்டு மறுபடியும் அந்த தேவலோகத்திற்கு வந்து அமிர்தத்தின் பக்கத்தில் சூழ்ந்து கொண்டிருந்த அக்னியின் மேல் உமிழ்த்தி அக்னியையே அணைத்தார். அப்படி அதன் பின் சிறிய உரு கொண்டு உள்ளே நுழைந்தார். கருடன் உள்ளே சென்றதும் அமிர்தத்தை காப்பதற்காக அங்கு ஒரு இரும்பு சக்கரம் வைத்திருப்பதை கருடன் கண்டார். அந்த சக்கரம் அமிர்தத்தின் சமீபத்தில் விடாமல் சுற்றி கொண்டு இருந்தது. அந்த சக்கரத்தின் முனைகளை மிகவும் கூர்மையாக இருந்தன. சூரியனைப் போலவும் அக்னியைப் போலவும் தப்பிக்கும் தேஜஸை உடையதாகவும் அமிர்தத்தை எடுப்பவர்கள் அறுத்து தள்ளக்கூடியதாகவும் அந்த சக்கரம் இருந்தது. மிகவும் பயங்கரமான அந்த எந்திரத்தை தேவர்கள் செய்து வைத்திருந்தார். அந்த சக்கரத்தில் உள்ள நுழைவதற்காக வழியை தேடினார் கருட பகவான். ஒன்றும் கிடைக்கவில்லை. அந்த சக்கரத்துடன் தாமும் சுற்றி சுற்றி வந்தாராம். கடைசியில் சிறிய உருவம் கொண்டு சக்கரத்தின் ஆரங்களின் நடுவில் புகுந்து உள்ளே சென்று விட்டார். அந்த சக்கரத்தின் கீழே ஜுவலிக்கிற அக்னிக்கு ஒப்பான வாயையும் கண்களையும் மின்னல் போன்ற நாக்கையும் உடைய மிக பயங்கரமான 2 பெரிய சர்ப்பங்கள் அமிர்தத்தை காத்து வந்தன. அவை மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தன. கண்களில் விஷமுள்ளவையாக இருந்தன. எப்பொழுதும் கோபமுள்ளவதாக சீறிக்கொண்டே இருந்தன. இமை கொட்டாமல் விழித்து கொண்டு இருந்த அந்த சர்ப்பங்களை கருடன் கண்டாராம். இந்த 2 சர்ப்பங்களில் ஏதாவது ஒன்று பார்த்தாலும் அவன் சாம்பலாகி விடுவார். அவற்றை கண்டு வினதாசுதர் கவலை கொண்டார். அவற்றை எப்படி ஜெயிப்பது என்று யோசித்தார். உடனே அவற்றின் கண்களை நிறைய மண்ணை தூவி அவை தம்மை பார்க்க முடியாமல் செய்துவிட்டார். உடனே அவற்றை எல்லா இடங்களிலும் அடித்தார். அவற்றின் உடல்களை பிடித்து மேலே பறந்து சென்று துண்டித்து போட்டார். மிக்க பலசாலி உள்ள கருடன் பிறகு அமிர்தத்தின் சமீபத்தில் சென்று அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு இயந்திரத்தை முறித்து தள்ளிவிட்டு வெளியே வந்தார். அமிர்தத்தை அவர் குடிக்கவில்லை. இவ்விழாவிலும் கொஞ்சமும் களைப்பில்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஆகாய மார்க்கத்தில் அமிர்தத்தை கொண்டு வந்தபோது கருடன் விஷ்ணுவை கண்டார். அமிர்த பானத்தில் ஆசை வைக்காத கருடனை பார்த்து பகவான் சந்தோஷம் அடைந்தார். வைனதேயனே, உனக்கு வரம் கொடுக்கிறேன், வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள் என்றார் அந்த மகாவிஷ்ணு. பகவானே, உமக்கு மேல் நான் இருக்க வேண்டும். நான் அமிர்தத்தை பானம் பண்ணாமலே முதுமையும் மரணமும் அற்றவனாயே இருக்க வேண்டும் என்று 2 வரங்களை வைனதேயர் கேட்டாராம். அவ்விதமே ஆகுக என்று அந்த திருமால் அருளினார். பிறகு பக்ஷீந்திரர், பகவானே, உமக்கு நானும் வரம் கொடுக்கிறேன்,
விரும்பியதை பெற்றுக்கொள் என்றாராம். பகவான் விஷ்ணு மகாபலசாலியான கருடன் தமக்கு வாகனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கருடன் அவ்வாறே ஆகட்டும் என்றாராம். பகவான் தமக்கு மேல் இருக்கும்படி கருடனுக்கு வரம் கொடுத்ததனால் கருடன் கொடியாகவும் கொண்டார். அப்படிப்பட்ட నరులెల్ల వానలలోనని వత్తురు కదలి నానాదిక్కుల నరులెల్ల వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. సహస్ర యోజన వాసులు సువ్రతముల తోడని భక్తులు కదలి శత సహస్ర యోజన వాసులు సువ్రతముల తోడని భక్తులు కదలి నానాదిక్కుల నరులెల్ల వానలలోనని భక్తులు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. కడుమంచి మనులు కరులు తురగములు వడిగొని జలగుచు వత్తురు కదలి కడుమంచి మనులు కరులు తురగములు వడిగొని జలగుచు వత్తురు కదలి నానాదిక్కుల నరులెల్ల వానలలోనని వత్తురు కదలి నానాదిక్కుల నరులెల్ల వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. మగుటవర్ధనులు మండలేశ్వరులు జగదేకపతులు చతురులును తగు వెంకటపతి దర్శింపద బహువగల సంపదల భక్తులు కదలి తగు వెంకటపతి దర్శింపగ బహువగల సంపదల భక్తులు కదలి నానాదిక్కుల నరులెల్ల వానలలోననే వత్తురు కదలి నానాదిక్కుల నరులెల్ల
వానలలోననే భక్తులు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. கருடாதிரூட கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இந்த பௌர்ணமி நன்னாளன்று திருமலையில் அந்த கருட பகவான் இதோ மலையப்ப சுவாமியை தாங்கிக் கொண்டு பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த கருடன் அவ்வாறே ஆகட்டும் என்றார். பகவான் தமக்கு மேலே இருக்கும்படி கருடனுக்கு வரம் கொடுத்ததனால் கருடனை கொடியாக்கவும் கொண்டார். கருடன் பகவானிடம் நியமனம் பெற்று வாயு வேகத்தையும் விஞ்சும்படியான வேகத்துடன் பறந்து சென்ற போது பக்ஷீந்தரை தேவேந்திரன் கடுங்கோப்பத்துடன் வஜ்ர ஆயுதனால் அடித்தான். அப்படி அடிபட்ட போதிலும் அவர் சிறிதும் கலங்காமல் சிரித்துக்கொண்டே இந்திரனை பார்த்து, இந்திரா, இந்த வஜ்ராயுதம் எந்த மகரிஷின் எலும்பிலிருந்து உண்டாயிற்று? அந்த மகரிஷிக்கு இந்த வஜ்ராயுதத்துக்கும் உனக்கும் கௌரவத்தை கொடுப்பதற்காக உன்னால் முடிவு காண இயலாதான ஒற்றை இதோ விடுகிறேன். நீ வஜ்ராயு அடித்தும் எனக்கு சிறிதளவும் நோவு ஏற்படவில்லை என்று வினயமாக நயமாகவும் பதில் சொன்னாராம். இப்படி சொல்லி பக்ஷீந்திரர் ஒரு சிறகை உதிர்த்தார். அந்த அழகான சிறகை கண்ட தேவர்கள் இவர் சுப்பர்ணர் என்றார்கள். அது முதல் கருடனுக்கு சுப்பர்ணர் என்று பெயர் உண்டாயிற்று. வைனத்தேயர் இவ்வாறு சொன்னதை கேட்டு தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டான். பக்ஷீந்திரனே, உன் அற்புதமான வலிமை காண விரும்புகிறேன். உன்னுடன் என்றும் தோழனாக இருக்கவும் விரும்புகிறேன் என்றானாம். இந்திரன் அப்படி அந்த புரந்தரனே, நீ விரும்புகிறபடி உனக்கும் எனக்கும் நட்பு உண்டாகட்டும். என் பலம் மிகவும் பெரியது, தாங்கக்கூடியதன்று என்பதையும் நீ அறிய வேண்டும். தேவ சிருஷ்டேன யோகியர்கள் தாங்கள் பலத்தை பற்றி தாங்களே சிலாகித்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் காரணம் இல்லாமல் தம்மை தாமே துதிக்கொள்கிறார்கள், தூஷனுக்கு ஆளாகிறார்கள். பிறர் கேட்ட பின்பு தன் குணங்களை பற்றி சொல்லாமல் தானுக்கு சொல்வது தகாது. சிநேகிதனே, நீ கேட்டதனால் சிநேகிதன் என்று நினைத்து நான் உனக்கு சொல்லுகிறேன். நிஷ்காரணமாக ஒருவன் தன்னை தானே புகழ்ந்து கொள்ளாதது. இந்திரனே, மலைகளும் காடுகளும் கடல்களும் அடங்கிய இந்த பூமியையும் இதில் இருக்கிற உன்னையும் நான் ஒரு சிறகினில் தூக்குவேன். அல்லது ஜங்கமங்களும் தாவரங்களும் அடங்கிய உலகங்கள் எல்லாவற்றையுமே ஒன்றாக சேர்த்து கஷ்டமில்லாமல் எடுப்பேன். இது என் பெரிய பலம் என்பதை அறியாவாக என்று கருட பகவான் சொன்னாராம். இவ்வாறு நம் பலத்தை கருடன் சொன்னதை கேட்ட தேவேந்திரன், நீ சொன்னதெல்லாம் உண்மையே. என்னிடத்தில் உயர்ந்த சிநேகத்தை கொள்வாயாக. அமிர்தத்தினுள் உனக்கு உபயோகம் இல்லை, இருந்தால் அதை என்னிடம் கொடுத்துவிடு என்று சொன்னாராம். இந்த அமிர்தத்தை யாரிடம் கொடுப்பாயோ அவர்கள் அதை பானம் செய்த பிறகு எங்களை ஹிம்சிப்பார்கள். ஆதலால் என்னிடம் கொடுத்துவிடு என்று கருடனை கேட்டானாம். 1000 கண்களை உடையவனே, ஒரு பிரயோஜனத்துக்காக இந்த அமிர்தத்தை கொண்டு செல்கிறேன். இதை பானம் பண்ண ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் இதை எவ்விடத்தில் வைக்கிறேனோ அவ்விடத்துக்கு வந்து நீ உடனே எடுத்து செல்லலாம் என்று பக்ஷிராஜர் சொன்னாராம். பக்ஷீந்திரனே, நீ இந்த விதம் சொல்ல கேட்டு சந்தோஷம் அடைகிறேன். உனக்கு வேண்டிய வரத்தை பெற்றுக்கொள்வாயாக என்றும் தேவேந்திரன் சொன்னானாம். தேவசேனா தேவசனே, நான் எல்லாவற்றுக்கும் பிரபுவாக இருந்தாலும் உன்னிடத்தில் வரங்களை பெற்றுக்கொள்கிறேன். மிகுந்த சக்தியுள்ள சர்ப்பங்கள் எனக்கு ஆகாரமாக வேண்டும். இந்த வரத்தை எனக்கு தா என்று கருடன் வேண்டினார். அப்படியே ஆகட்டும் என்று இந்திரன் வரமளித்தான். பிறகு இந்திரன் தேவதாசர்வ பெருமாளான விஷ்ணுவிடம் சென்றான். கீழே இருவருக்கும் நடந்த சம்பாஷணைகளை அவனிடம் விண்ணப்பித்தான். கருடன் சொன்னபடி அமிர்தத்தை எடுத்து செல்லுமாறு பகவான் அனுமதி அளித்தார். இந்திரன் கருடனை அழைத்து, நீ அமிர்தத்தை வைத்த பின்பு எடுத்துக் கொள்கிறேன் என்று மறுபடியும் சொன்னாராம். அவ்விதமே செய்வாயாக என்று கருடன் சொல்லிவிட்டு அதி வேகமாக தாயின் இருப்பிடம் வந்து சேர்ந்தார். மிக்க வினயத்துடன் வணங்கினார். அம்மா, சிறந்த தவம் செய்தவளே, தேவலோக்கத்திலிருந்து இந்த அமிர்தத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு மேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கட்டளையிட வேண்டும். அதன்படி
செய்கிறேன் என்றார் வினதாசூதர். பிள்ளாய், நீ அமிர்தத்தை கொண்டு வந்ததனால் மிகவும் மகிழ்கிறேன். நீ மூப்பும் இறப்பும் இல்லாதவனாய் வாழ வேண்டும், எப்பொழுதும் தேவர்களுக்கு அன்பாகவே இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினாள் தாய் வினதை. கருடன் சந்தோஷமடைந்து சர்ப்பங்களை அழைத்தார். சர்ப்பங்களே, இந்த அமிர்தம் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்காக தாப்பங்களின் மேல் வைக்கிறேன், தர்ப்பங்களின் மேல் வைக்கிறேன். நீங்கள் ஸ்நானம் செய்து மங்களமான காரியங்களை செய்து பிறகு இதை சாப்பிடுங்கள். அமிர்தத்தை கொண்டு வந்தால் உன் தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்று நீங்கள் முன்பு இதே இடத்தில் சொன்னபடி என் தாய் இந்த க்ஷணம் முதல் உங்களுக்கு அடிமை இல்லாதவளாக வேண்டும். நீங்கள் சொன்னபடி நான் இதை கொடுத்து விட்டேன் என்று வைனதேயர் சொன்னாராம். உடனே சர்ப்பங்கள் அவ்விதமே ஆகட்டும் என்று கருடனுக்கு பதில் அளித்தான். சர்ப்பங்கள் ஸ்நானம் செய்ய போயின. இந்திரன் அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு ஸ்வர்கலோகம் சென்றான். சர்ப்பங்கள் ஸ்நானம் செய்து ஜபாதிகளை செய்து முடித்துக்கொண்டு அமிர்தம் பானம் பண்ண அமிர்தம் வைத்திருக்கும் இடத்துக்கு நான் முன்னே என்று ஒன்றுக்கு ஒன்று முந்திக்கொண்டு சந்தோஷமாக வந்தன. அங்கே அமிர்தம் அபகரிக்கப்பட்டிருந்ததை கண்டு தாங்கள் செய்த மோசத்திற்கு பிரதியாக மோசம் செய்யப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டன. இதில் தானே அமிர்தம் இருந்தது என்று சொல்லிக்கொண்டு தர்ப்பங்களை நக்கின. சுறுசுறுப்பாகவும் கூர்மையாகவும் உள்ள தர்ப்பங்கள் சர்ப்பங்களின் நாக்கை இரண்டாக அறுத்துவிட்டன. அமிர்தத்தின் தர்ப்பங்கள் பரம பவித்திரங்களாயின அல்லவா? நாகங்கள் మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమంటే దొక్క మాటే కాగా మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమంటే దొక్క మాటే కాగా జపించగా మక్కళించి నీకు కొంత మహిమెక్కినా ఒక్కమారు జపించి నేను రకుండినంతలోనే తక్కక నీ మహిమలో తరగిపోయినా ఒక్కమారు జపించి నేను రకుండినంతలోనే తక్కక నీ మహిమలో తరగిపోయినా తక్కక నీ మహిమలో తరగిపోయినా మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమంటే దొక్క మాటే కాగా తగిలినే కాలమెల్లా ధ్యానము సేయగా నీకు జిగి నీ మేలికి కొంత చేవ ఎక్కినా అంగపడి ఒకవేళ అటు తలచి మానితే చిగురై అంతటిలోనే చిక్కి
జాగపడి ఒకవేళ అటు తలచి మానితే చిగురై అంతటిలోనే చిక్కివాడినా చిగురై అంతటిలోనే చిక్కివాడినా మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమంటే దొక్క మాటే కాదా ఇన్నియాల శ్రీ వెంకటేశమా ఇంటిలోననే ఉన్నతి నివారమని ఉంటే చాలు పిన్నియాల శ్రీ వెంకటేశమా ఇంటిలోనని ఉన్నతి నివారమని ఉంటే చాలు సన్నము దొడ్డెంచనేల సరివలసి చోట అన్నియు నిత్యమింతే అలమటకు ఓపము సన్నము దొడ్డెంచనేల సరివలసే చోట అన్నియు నిత్యమింతే అలమటకు ఓపము అన్నియు నిత్యమింతే అలమటకు మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమంటే దొక్క మాటే కాదా మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమంటే నమో వెంకటేశాయ 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 నమో
నమో వెంకటేశాయ. 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 దేవా ఇతడే అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయకుడు. దేవా ఇతడే అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయకుడు. ఇతని నాభియందు బ్రహ్మాండము పుట్టే. ఇతని నాభియందు బ్రహ్మాండము పుట్టే. బ్రహ్మాండము లోపల బ్రహ్మ పుట్టే. బ్రహ్మలలాటంబున హరుండు పుట్టే. దేవా ఇతడే అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయకుడు. దేవా ఇతడే అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయకుడు.
సర్పమునందు వేదశాస్త్ర పురాణ కల్పములు పుట్టె మండల సర్పమునందు వేదశాస్త్ర పురాణ కల్పములు పుట్టె వేదశాస్త్ర పురాణ కల్పముల ఈ అల్ప దైవములు పుట్టె వేదశాస్త్ర పురాణ కల్పముల ఈ అల్ప దైవములు పుట్టె దేవా ఇతడే అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయకుడు దేవా ఇతడే అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయకుడు సమ్మతి కాలచక్రములు కర్మములు త్రుంచి హతాహతంబు చేసిన మీరే పరబ్రహ్మమని తెలిసి తెలియరు మీరే పరబ్రహ్మమని తెలిసి తెలియరు అనాథపతి సింహగిరి నరహరి బ్రహ్మమని తెలిసి తెలియరు అనాథపతి సింహగిరి నరహరి అనాథపతి సింహగిరి నరహరి సింహగిరి నరహరి సింహగిరి నరహరి సింహగిరి నరహరి సింహగిరి నరహరి సింహగిరి నరహరి నమో వెంకటేశాయ నమో వెంకటేశాయ నమో వెంకటేశాయ నమో నమో వెంకటేశాయ
శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నరకాసురుని తండ్రి నడురేగి జనించి అరురుగా కంసునికి అల్లుడాయెను నరకాసురుని తండ్రి నడురేగి జనించి అరురుగా కంసునికి అల్లుడాయెను నిరతి శిశుపాలుని నేయపు మరది పుట్టే నిరతి శిశుపాలుని నెయ్యపు మరది పుట్టే పెరుగగా మేలు చేసి పెంచరే ఈ బాలుని ఇన్నేసి వావులతో ఇందరి పాల కలిగి పిన్న పెద్దై మేలు చేసి పెంచరే ఈ బాలుని ఒత్తిక పాండవులకు ఉదయించే మేనభావ బుద్ధితో వసుదేవుని పుత్రుడాయను ఒత్తిక పాండవులకు ఉదయించే మేనభావ బుద్ధితో వసుదేవుని పుత్రుడాయను ఉద్దండపు గొల్లె తలకు పొగి మగడు కలిగే ఉద్దండపు గొల్లె తలకు ఒగి మగడు కలిగే పెద్దవాడై మేలు చేసి పెంచరే ఈ బాలుని ఇన్నేసి వావులతో ఇందరి పాల కలిగి విన్న పెద్దై మేలు చేసి పెంచరే ఈ బాలుని దుష్టులకెల్లా నిండు చిచ్చర పిడుగు నేరిచిన శిష్టులకు నిధానము నేరని దుష్టులకెల్లా నిండు చిచ్చర పిడుగు నేరిచిన శిష్టులకు నిధానము ఈ రీతి శ్రీ వెంకటేశుడితడి బాలకృష్ణుడు ఈ రీతి శ్రీ వెంకటేశుడితడి బాలకృష్ణుడు పేరడిగా మేలు
చేసి పెంచరే ఈ బాలుని ఇన్నేసి వావులతో ఇందరి పాల కలిగి పిన్న పెద్దై మేలు చేసి పెంచరే ఈ బాలుని ఇన్నేసి వావులతో ఇందరి పాల కలిగి పిన్న పెద్దై మేలు చేసి పెంచరే ఈ బాలుని శ్రీ వెంకటేశ గోవింద లక్ష్మీ వల్లభ గోవింద లక్ష్మణ శ్రీనాథ హరే అనాథ రక్షక ఆపద్బాంధవ ఆశ్రిత పక్ష హరే కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మాకు జిక్కే మర్మమిదివో కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మాకు
ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯನೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಹಿಮ ಸ್ವರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವೇಣುಗಾನ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಸೀತಾನಾಯಕ ಗೋವಿಂದ ಶ್ರಿತ ಪರಿಪಾಲಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಆಪದ್ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕರುಣಾಸಾಗರ ಗೋವಿಂದ ಶರಣಾಗತವಿದೆ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕಮಲದಳಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಕಾಮಿತ ಫಲದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿನಾಶಕ ಗೋವಿಂದ ಪಾಹಿ ಮುರಾರೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮುದ್ರಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಶ್ರೀವತ್ಸಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಧರಣಿ ನಾಯಕ ಗೋವಿಂದ ದಿನಕರ ತೇಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ
గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ 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 గోవింద వానర సేవిత గోవింద వారధి బంధన గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద అన్నదాన ప్రియ గోవింద అన్నమయ వినుత గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ఆశ్రిత రక్షా గోవింద అనంత వినుత గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ